வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோழன் மட்டும் மூஞ்சிய 3.5 முழத்துக்கு வச்சுக்கிட்டு வராரு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாமையே போயிடலாம், இதெல்லாம் ஒரு வீடு, நிம்மதி கெட்டு அலையிற மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்புறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துகிட்டு, ஏண்டா சோழா ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னதும், பின்ன என்ன பண்றது, ஏழையா பிறந்தா ஏழையாவே சாகணும்னு என் தலையில எழுதி இருக்குது, அதனாலதான் ஏழையா பிறந்தது மட்டும் இல்லாம கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டாதபடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதான் உங்களால பண்ண முடியுமா இல்ல இதுக்கு மேலையும் எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப உடனே இங்க சேரன் இருந்துகிட்டு, இப்ப நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னான்னு தெளிவா சொல்லுடா. இங்க பாருனே, என்னான்லாம் தெளிவா சொல்ல முடியாது, இந்த நிலாவங்க அப்பா எனக்கு நல்ல இடத்துல பார்த்து இடம் வாங்கி கொடுத்தாரு, ஆனா அதுவும் என்னால வாழ முடியல, நாளா இருக்கிறதுக்கு சுத்தம் வேஸ்ட், இருக்கிறதுக்கு எல்லாமே எங்கிட்டாச்சும் போயிடலாம், என் வாழ்க்கை நல்ல இருக்கணும்னு நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருமே நினைக்கல, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி முட்டுக்கட்டை போட்டா அப்படி போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடா, எனக்கு உண்மையாலுமே புரியல அப்படின்னதும், அண்ணே நம்ம அப்பா இருக்கானே இந்த ஆளு போய் நிலா அவங்க அப்பாட்ட என்னென்ன கேள்வி கேட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா தான் ஏய் நடேசன் கோவமா வராரு, என்னடா கேட்டுப்புட்டேன், அந்த ஆளுக்கிட்ட அப்படி என்னடா கேட்டுப்புட்டேன், என் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறான், அவன் எல்லாம் நல்லா இருப்பானாடா, அதானே ஒத்தையா பிறந்து ஒத்தையா தின்னு ஒத்தையா வளர்ந்தவனுக்கு எங்கடா கூட்டு குடும்பத்தோட அருமை தெரிய போகுது, என் பிள்ளைங்க இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, இங்க பாரு சோழா, நீ எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட சொல்ல என்ன நிலா இருக்கு, உங்க அப்பா வீடு பிடிச்சு கொடுத்தாரு, அந்த வீட்டுல போய் நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீ கூட்டு குடும்பத்துல இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு இவர் போய் உங்க அப்பாவை அடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன என்ன மாமா சொல்றீங்க, என்ன சோழன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னதும், ஆமாப்பா நிலா, அப்படி ஒன்னும் பண்ணல, மாமா என்ன பண்ணேன்னு தெளிவா கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கன்னு நிலா கேட்ட உடனே, நான் போனேன், ஏன்பா என் புள்ளைக்கு எதுக்கு நீ வீடு சொல்லி எடுத்து கொடுக்குற, அவனுக்கு என்ன வீடு வாசம் இல்லாம தெருவுலையா நாங்க படுத்து கிடக்குறோம், இந்த வீடு அவனுக்கு ஒன்னும் பத்தும், அவன் நிலாவோட எங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லவும், ஆமா உங்க வீடு பப்ளிக் கஷ்டம் இது மாதிரி கிடக்குது, டாய்லெட்டரோட கேவலமா இருக்குது, அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எப்படி அங்க இருப்பான்னு சொன்னா, அந்த வீட்டை கட்டுறதுக்கு இப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு மாளிகை கட்டுறது ஒன்றும் பெருசு கிடையாது, ஆனா பணம் இல்லாதவங்க ஒரு குடிசை போட்டாலும் அது பெரிய கஷ்டம்தான், அந்த வீடு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டுனேன், அந்த வீட்டை அப்படி தரமட்டமா பேசாதீங்க அப்படின்னதும், ஆமாப்பா தரமட்டமா பேசக்கூடாது, அதுக்கு தானே நான் தனியா கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், நீங்க தானே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதும், என்னையா தனியா கூட்டிட்டு போறேன், என் பிள்ளைங்க ஒத்தையா இருக்கக்கூடாதுன்னு நான் தான் ஒத்தையா பிறந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு நாய்ங்க கூட வரமாட்டேங்குது, ஆனா என் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்கனால முடியும், அவங்க கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா மேல வருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா உன் பிள்ளைய வேணும்னா நீ தனியா வச்சுக்க, உனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் தர்றேன், அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணாலும் சரி, ஆனா நான் உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்ல மாட்டேன், நிலாவையும் சோழனையும் பிரிச்சு விட்டுருன்னு உன் மாமனாரு என்கிட்ட பேரம் பேசினாருப்பா தம்பி, அதனாலதான் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்பதான்டா நல்லா இருக்குது, என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ யாருன்னு ஓங்கி பலாருன்னு அந்த ஆளுக்கு ஒரு அடி கொடுத்தேன், நான் பண்ணது தப்பாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் எங்க சோழனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது, தன்னோட அப்பா கிட்ட அவங்க இப்படி எல்லாம் கேட்டாங்களா அப்படின்ற உண்மை அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. உடனே நிலா சொல்றாங்க, கண்டிப்பா எங்க அப்பா அந்த மாதிரி கேட்டிருப்பாரு, கேட்கக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கொஞ்சம் கூட புரியாம மனசெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு, இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட நம்ம எதையும் பேசாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஐடியா பண்றாங்க. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நமக்கான வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா சோழன் வராரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவர் என்னடானா உங்க அப்பா தான் வம்ப கட்டினாரு, என் பிள்ளைக்கு ஒண்ணு வீடு வேணாம் வாச வேணாம்னு சொல்றீங்க, நான் ஏழையாவே பிறந்து ஏழையாவே சாகணுமாப்பா, நான் நிம்மதியா இருக்க கூடாதா அப்படின்னு சோழன் கேட்டதுமேட்டு அங்க நிலா சொல்றாங்க, ஏ சோழா நீ பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனா அதுக்கேத்த மாதிரி நீ உழைக்கணும், அதை விட்டுட்டு ஓசில வர்றதெல்லாம் உன்னோட சொந்தம் ஆயிருமா, ஓசில எத்தனை கொடுத்தாலும் அது உனக்கானதா இருக்காது, நீயா சம்பாதிச்சு என்னைக்கு படிப்படியா மேல வர்றியோ அது மட்டும்தான் உனக்கானதா இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க அப்படின்னதும், நிலா நீயும் என்ன நிலா இப்படி தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்றது எனக்கு புரியுது,
ஆனா யாருக்காகவும் என்னை மாத்திக்க முடியாதுல்ல. நான் ஒரு முடிவுல தீர்க்கமா இருக்கேன். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கானது கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகும். நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவத்தோட கிளம்புறாங்க. பாத்தீங்களானே, நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கீங்க. ஆனா இங்க சோழன் பணத்தாசை புடிச்சு போய் எங்க அப்பா கால்லையே போய் விழுன்னு சொல்றாரு. நம்ம குடும்பத்துக்கு மரியாதை இருக்குமா? 10 ரூபானாலும் பழைய சோறு தின்னுகிட்டு இருந்தாலும் 10 ரூபா நம்ம சேவிங்ஸ் வச்சாலும் அது நமக்கான மரியாதை நம்ம வீட்டுல இருக்கணும். ஆனா அத்தை தண்டி வீட்டை கொடுத்தாலும் அது என் புருஷன் எனக்காக செய்யல அப்படிங்கிறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் மனோகரை ஓங்கி அடிச்சது நிலாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் தான் அப்பா ஏதாச்சும் ஒரு ஏடாகூடமா விஷயத்தை இவங்க கிட்ட கேட்டிருப்பாரு, அதனாலதான் அடிச்சிருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நிலா. இதுக்கப்புறம் எங்க மாமனார்கிட்ட நான் போய் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு நான் போய் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் இதுவும் சொல்லலை, அவன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பேசுகிறவன் கிட்ட நம்ம என்னத்தமா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி மண்டையாட்டிக்கிட்டு அப்போ தான் இங்கே நம்ம பல்லவன் கேட்குறாங்க, அண்ணி எங்கள் அண்ணன் தான் உங்களை தனியாக கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு, நீங்க மட்டும் போய் சந்தோஷமா இருக்க வேண்டியதான் அண்ணி. என்ன முதல்ல மாட்ட நாங்கள் முன்னாடி வந்துக்கிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா அப்படின்னதும், என்ன பல்லவா கேட்குற, அம்மா இல்லாம வளர்ந்த நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மேல உசுரையே வச்சிருக்க. ஒன்ன இந்த வீட்டை உங்க அண்ணனை இவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த சோழன் கூட மட்டும் நான் போய் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? சோழனை கல்யாணம் பண்றதுக்கு முக்கிய காரணமேனு இந்த 4 பேரும், இந்த குடும்பம் மட்டும்தான். அதனால உங்களை விட்டு நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா இந்த மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அப்படியே மடியில படுத்துக்கிட்டு அழுகுறாங்க.